எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி சாதாரணமாக சாம்பார் சாதத்தில் கொஞ்சம் கீரை போட்டு செஞ்சேங்க. பொன்னாங்கண்ணி கீரை எங்கள் குட்டி தோட்டத்தில் கொஞ்சமாக பொன்னாங்கண்ணி கீரை இருந்தது. அதை பொடியாக கட் பண்ணி சாம்பார் சாதம் செய்யும்போது போட்டுட்டேன். இது வதக்கெல்லாம் இல்லை, அப்படியே போட்டுட்டேங்க. அரிசி பருப்பும் 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சுட்டேன். பூண்டு போட்டேன், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டேன். இந்த பச்சை மிளகாய் காரம் கிடையாது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டேன், பெருங்காயம் போட்டேன், சீரகம் போட்டேன், கேரட் பீன்ஸு, சவுச்சவு பாதி போட்டேன். எங்கள் வீட்டில் வளர்ந்த பொன்னாங்கண்ணி இது சும்மா காம்பு நட்டு வச்ச நான் கொஞ்சம் வளர்ந்து இருந்தது, அதை தான் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், வேஸ்ட் ஆக்காமல். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி தோட்டம் வச்சா நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. கீரையும் உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது பொன்னாங்கண்ணி கீரை. அப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தது, இருந்த காயை வச்சு நான் சாம்பார் சாதமாக செஞ்சுட்டேன். நமக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிடணும், இது செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு இருக்கிறத வச்சே நம்ம செய்யலாங்க. அதுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து செய்யறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இருக்கிறத வச்சு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சமைச்சு லஞ்ச் கட்டிடலாம். இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தான் நான் லஞ்சு கட்டினேன். இப்போ இது வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே பொடி அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தாளித்து கொஞ்சம் அந்த சாம்பார் சாதத்தை போட்டு சிம்மிலேயே வச்சு அப்படியே வச்சு இறக்கிடலாம். இப்போ சாம்பார் சாதம் நல்லா 4 விசில் விட்டுட்டாங்க. நல்லா ஊற வச்சு 4 விசில் விட்டால் நல்லா பொங்கல் போல் தான் ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா பொங்கல் போல் இருக்கணும் சாம்பார் சாதம், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நெய்லாம் கூட ரொம்ப ஊற்றலைங்க, ஓரளவுக்கு தான், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஊற்றினேன். இப்போ ரொம்பவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. கீரை போடுவோம், இதான் நான் ஃபஸ்ட் டைம் கீரை போட்டது. இது வரைக்கும் நான் கீரை போட்டதில்லை, ரொம்ப நல்லா இருந்தது. கீரை சாம்பார் வச்சுருக்கேன், மோஸ்ட்லி ரொம்ப வைக்க மாட்டேன், எப்பயாவது வைப்பேன். இதுக்கு காம்பினேஷன் வாழைக்காய் ஃப்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக முறுமுறுன்னு நல்லா இருந்தது வாழைக்காய். சமையல் ரெடி ஆயிடுச்சு, லஞ்சும் கட்டிட்டேன், சாமியும் கும்பிட்டுட்டேன். இன்றைக்கி அமாவாசை சாமி கும்பிட்டுட்டேன். ஆனால் இது லேட்டாக அப்லோட் பண்ணிட்டேங்க, சாரிங்க, முதல்லே பண்ணியிருக்கணும். அமாவாசை முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.